ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கார்ஸில் என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து லைக் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு வண்டி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒயிட் கலர் ஸ்கார்பியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு. நம்ம நிறைய ஸ்கார்பியோவும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸில், அதாவது ஒரு நல்ல மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நல்லா கம்மியாக இந்த ரேட்டுக்கு வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் ஒரு நல்ல தரமான ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துறோம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. நமக்கு ரஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்க்ராட்ச் கிடையாது. பாடி அவுட்லுக் பாருங்கள், எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு கெத்தாக இருக்கும். சைட் லுக்குமே நல்லா நீட்டாக இருக்குது. ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கும் வண்டி. டயர் எல்லாமே ஒரு 60-70% கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு மாற்றணும் தேவையில்லை. இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு கெத்தான வண்டி அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியோட பெயிண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது நமக்கு. பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். எக்ஸ்டீரியர் மாதிரியே கண்டிப்பாக இன்டீரியரும் நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு தரமான ஸ்கார்பியோ, ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்டுக்கு கொடுக்குறோம். இப்போ இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். சீட் கவர் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. ஸ்டேரிங் இப்படி இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ரா ஆடியோ செட்டு எல்லாமே இருக்குது. பட் வந்து நமக்கு இதில் டச் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை. அது மட்டும் மாட்டணும் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். சீட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரலாக வித் ரிமோட் கீ வந்துடும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 மஹிந்திரா ஸ்கார்பியோங்க. ஒரு எம்ஹாக் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. 4 டயரு, சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாடி அவுட்லுக் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் வண்டி வந்து பார்வையாக அவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும். 2012 3 ஓனராக இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு 2012 ஸ்கார்பியோ, அதுவும் ஒயிட் கலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5 to 5.5 லட்ச ரூபா ஈஸியாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 4,35,000 கேட்குறோம். 4,35,000 கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ். நான் சொல்கிறது வந்து ஃபைனலாக இந்த வண்டியை கொடுக்குற ரேட். நான் 4,60 சொல்லி 4,50 சொல்லி குறைக்கிற மாதிரி குறைக்கல. நான் ஃபைனலாக இந்த வண்டியை கொடுக்குற விலையை சொல்கிறேன். 4,35,000 கொடுக்கலாம். நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் 2012 ஒயிட் கலர் இவ்வளோ தெளிவாக எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். OLX மார்க்கெட் பிளேஸ் எதில் பார்த்தாலும் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.